இந்திய ராக்கெட்டுகளை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் அதிநவீன பிரம்மாண்ட கனரக வாகனம். இந்த எந்திரத்தின் மூலம்தான் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு மிகுந்த பாதுகாப்புடன் GSLV ராக்கெட்டுகளை அனுப்ப முடியுமா? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சிட்கோ தொழில்பேட்டையில் VS ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் அதிநவீன கனரக வாகன தயாரிப்பு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு ராக்கெட்டுகளை ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் அதிநவீன கனரக வாகனங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோவின் IPRC எனப்படும் இஸ்ரோ ப்ரொபோஷனல் வளாகத்திற்கு தேவைப்படும் அதிநவீன கனரக வாகனத்தை தயாரித்து சாலை மார்க்கமாக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்தியாவின் விண்வெளி திட்ட GSLV ராக்கெட்டுகளுக்கான அதிநவீன உந்துவிசை தொழில்நுட்ப தயாரிப்புகளை மகேந்திரகிரியில் உருவாக்கிய பிறகு அவற்றை இஸ்ரோவின் ஏவுதளமான ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு கொண்டு செல்ல இந்த கனரக வாகனம் பயன்படுமாம். இந்த கனரக வாகனம் 74 அடி நீளமும் 17.5 அடி அகலமும் 17 அடி உயரமும் கொண்டது. இதன் மேற்புறம் தானாக திறந்து கொள்ளும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாம். மேலும் இந்த வாகனம் எந்த பக்கமும் தானே திருப்பிக் கொள்ளும் சிறப்பு ஸ்டேரிங் வசதியும் கொண்டுள்ளதாம். இந்த வாகனத்தின் மூலமாக மகேந்திரகிரியில் தயாராகும் GSLV ராக்கெட்டுகளை மிகுந்த பாதுகாப்போடு ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அனுப்ப இயலும் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மழை உள்ளிட்ட அனைத்து வித பாதிப்புகளையும் தாங்கி உள்ளே இருக்கும் ராக்கெட்டை மிகுந்த பாதுகாப்புடன் கொண்டு செல்வதற்காக 1,40,00,000 மதிப்பில் முழுவதும் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளதாம். இதற்கு முன்பாக பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவிற்கு 2 சிறிய வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மகேந்திரகிரிக்கு மிகவும் நவீன முறையில் தயார் செய்யப்பட்ட இந்த வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக திருவனந்தபுரம் தும்பாவில் உள்ள இஸ்ரோ தளத்திற்கும் ஒரு வாகனம் அரக்கோணத்தில் தயாராகி வருவது மேலும் குறிப்பிடத்தக்கது.